ஹாய் ஹலோ வெல்கம் டு டூ தமிழா சேனல். ரீசெண்டா நான் ஒரு அமெரிக்கன் சைக்கோ த்ரில்லர் படம் பார்த்தேங்க. படம் செம சூப்பர். நான் வேணா அந்த படத்தை உங்களுக்கு ரெஃபர் பண்ணட்டுமா? படத்தோட நேம் வந்து டேரிஃப். நடிச்ச ஹீரோ வந்து ட்ரம்ப் அங்கிள். இந்த சைக்கோ படத்துல இந்த சைக்கோ என்ன பண்ணுதுன்னு அதுக்கும் தெரியாது, அந்த சைக்கோ கேரக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. போற நிலைமை அப்படிதானே இருக்கு. இப்போ இந்த படம் சூப்பரா இருந்தாலும் படம் ரொம்ப நாள் ஓடல. ஏன்னா அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப் அங்கிள் போட்ட எல்லா ரெசிப்ரோக்கல் டேரிஃபும் இல்லீகல், இதை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால ட்ரம்ப் அங்கிள் அதிர்ச்சி ஆனாரோ இல்லையோ, இந்தியா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் இந்தியா யூஎஸ் கூட ட்ரேட் டீல் சைன் அப் பண்ணாங்க. இவங்க ட்ரேட் டீல் சைன் அப் பண்ணாம சும்மா இருந்திருந்தாலே இந்த 50% டேரிஃப் 0% ஆட்டோமேட்டிக்கா இப்ப கேன்சல் ஆயிருக்கும். இது எப்படி இருக்குன்னா, இந்த மருதமலை படத்துல நம்ம அர்ஜுன் சார் வந்து ஸ்டேஷன் உள்ள வடிவேல காப்பாத்துறதுக்கு யூ டர்ன் எல்லாம் போட்டு எகிரி பல்ட்டி அடிச்சு சேர் எல்லாம் உடைச்சு சீலிங் ஃபேன் எல்லாம் இறக்கி அவரை காப்பாத்துற இல்லையா. அப்ப வடிவேல் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏன்டா நீ சும்மா இருந்தாலும் அவனே 2 அடி அடிச்சுட்டு போயிருப்பானே இருப்பாரு. இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு. சரி, அதை விடுங்க. இப்போ இதை வந்து கோர்ட் இல்லீகல் சொல்லியிருக்காங்க. அப்ப ட்ரம்ப் அங்கிள் இதை இல்லீகலா பண்ணலையா அப்படின்னா பண்ணிருக்காரு. எப்படின்னா IEEPA இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட், இந்த சட்டத்துப்படிதான் டேரிஃப் போட்டிருக்காரு. ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, டேரிஃப் போட்டதுக்கு முன்னாடி அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒப்புதலை வாங்கணும். ஆனா அங்கிள் வாங்கினாரா என்னன்னு தெரியல, வாங்கல போல இருக்கு. அதை காண்டாய் கேஸ் போட்டிருக்காங்க. சரி, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிபர் வந்து எந்த ஒரு நாட்டோட ட்ரேட முறிச்சிக்கிறதுக்கோ இல்ல அந்த நாட்டோட பொருளுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கோ உரிமை இருக்குன்றது. இப்ப ட்ரம்ப் அங்கிள் என்ன சொல்றாருன்னா, என்னால ட்ரேட் டீல முறிக்க முடியும், லைசன்ஸ கொடுக்க முடியும், ஆனா டேரிஃப் மட்டும் போடக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. சரி, இது அங்கிளுக்கும் கோர்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை, அவங்க பாத்துக்கலாம். இப்போ இந்தியாவுக்கு இதனால பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கு இதனால பாதிப்பு தாங்க. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அங்கிள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா 3 to 5% தான் டேரிஃப் பே பண்ணிருந்தாங்க. இப்ப இவரு 50% போட்டுட்டு இவரே வந்து ட்ரேட் டீல்ன்ற பேர்ல வந்து 18% குறைச்சிருக்காரு. அப்போ 5 to 18% எப்படி பார்த்தாலும் இப்ப நம்ம ஒரு 13% எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறோம் இல்லையா. சோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். கொஞ்சம் அவசரப்பட்டோம். பட் ஜி இதை எதிர்பார்த்துக்க மாட்டாரு இந்த பிஸ்ட. கரெக்டுங்களா? இப்போ இந்த குடிகாரங்க எல்லாம் வந்து டெய்லி ஒரு கட்டிங் போடுவாங்க. கரெக்டுங்களா? இப்ப கட்டிங் போடலன்னு வச்சுங்களேன், அவங்க கையில அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் இந்த ட்ரம்ப் அங்கிளும். இவருக்கு வந்து ஏதாவது டேரிஃப் போட்டுட்டே இருக்கணும். போடலன்னா அவர் கையில நடுங்கும் போல சூடுகை சுந்தரத்துக்கு. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, IEEPA படி தான் நான் போடக்கூடாது, செக்ஷன் 122 படி இப்ப இருக்க எக்ஸிஸ்டிங் டாக்ஸ்ல இருந்து ஒரு 10% எல்லாருக்கும் நான் டேரிஃப் போடுறேன், அது வந்து 23ஆம் தேதியில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு டாக்ஸ கொண்டு வந்திருக்காரு. இந்த சூடுகை சுந்தரம் என்ன வேலை பண்ணுது பாத்தீங்களா? சோ இப்ப இருக்கிற எல்லாருக்கும் என்ன குழப்பம் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே அந்த கோர்ட் கேன்சல் பண்ண அந்த டேரிஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்படி ஆச்சுன்னா இந்தியாவுக்கு 18% இருந்து 0% ஆயிடும். கரெக்டுங்களா? இல்ல இந்த டேரிஃப் அங்கிள் மாமா போட்ட இந்த 10% டேரிஃபும் சேர்ந்து 18ஓட சேர்ந்து 28 ஆகுமா? தெரியல. இதோட விளக்கம் வந்து போக தான் தெரியும். இதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றது நாளைக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்களா இல்ல நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க, நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் தெரியும். மோஸ்ட் ப்ராபபிலி பாசிட்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க. பட் அங்கிள் சைக்கோபாத் என்ன பண்ணதுன்னு பார்த்துதான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். வெயிட் பண்ணுவோம்.